நம்ம நார்மலா போடுற பிவிசி வாரிய விட இது ரொம்ப சூப்பராவே இருக்கும். இதுதான் யுபிவிசி வாரின்னு சொல்லுவாங்க. இத பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்துனா எவ்வளோ ஸ்பீடா வேணாலும் போகும். எவ்வளோ தண்ணி வேணுனாலும் அதுவா ஃபில்டர் ஆயி போயிடும். இது பார்த்தீங்கன்னா, எண்டு கப்பு. இந்த எண்டு கப்ப வந்து நம்ம சிலிக்கான் வச்சு ஒட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் வி ட்ராப் வரும். அந்த ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ட்ராப் ஆயி நம்ம கீழ பைப்பு வச்சு, அதுக்கப்புறம் கீழேருந்து பைப் எடுத்துக்கணும். அப்படி போட்டோம்னாக்கா, நமக்கு வாட்டர் லீக்கேஜ் எதுவுமே இல்லாம நமக்கு கரெக்ட்டா வந்து கீழ போயிடும். இது பார்த்தீங்கன்னாக்கா, ஜாயிண்ட் கப்பு. இந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 10 அடிக்கு 10 அடி ஒரு வாரி வரும். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ தூரம் வேணுனாலும் இந்த ஜாயிண்ட் கப்ளர வச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போலாம். இந்த மாரி சிலிக்கான் வச்சு நம்ம வந்து இத வாரி ஃபிட் பண்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா, லீக்கேஜ் ப்ராப்ளம் எதுவும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லாக் பண்றதுக்காக நம்ம இடையில இடையில ஒரு 2, 3 ஸ்க்ரூ போட்டிருப்போம். இத ஸ்க்ரூ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிளாம்பு போட்டிருக்கு இல்லையா? இந்த மாரி கிளாம்ப வந்து நீங்க நூல் அடிச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா, உங்களோட ஒர்க் ரொம்ப சூப்பராவே இருக்கும்.